ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியமோடது பார்க்குறோம். இது வந்து நம்மளோட சாப்டர் 10. சாப்டர் 10ல் பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனக்குழு வழிமுறைகள். ஸோ வழிமுறைகள் அப்படின்னு என்ன? மெத்தட்ஸ் அப்படின்னா நத்திங் பட் தி ஃபங்க்ஷன்ஸ் தான். இங்கே மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வழிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னா செயற்கூறுகள் இல்லையா? கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. வழிமுறைகள் அப்படின்னா மெத்தட்ஸ். ஸோ அப்பப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அங்கே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ வழிமுறைகள் அப்படின்னா இனக்குழு வழிமுறைகள் அப்படின்னா கிளாஸ் மெத்தட்ஸ். ஸோ கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்ன? கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து நம்ம மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செயற்கூறுகள். ஸோ பைத்தானில் இனக்குழு செயற்கூறு அல்லது வழிமுறை சாதாரண செயற்கூறுவை போல் ஒத்திருந்தாலும் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது. ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் வரும், அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசஸ் வரும். இந்த பேரந்திசஸ்க்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதா இருந்தால் பாஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கோலன். இப்படி தான் நம்ம நார்மல் பைத்தானில் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் கிளாஸை யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான் பைத்தானில் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, இனக்குழு வழிமுறையில் முதல் அளவுரு கண்டிப்பாக செல்ஃப் என இருக்க வேண்டும். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம்க்கு அப்புறம் பேரந்திசஸ்க்குள்ளே பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக செல்ஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பேராமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் தான் வந்து வேறு பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஸோ வழிமுறைகளை அழைக்கும் போது இந்த அளவுருக்கு மதிப்பை அனுப்ப தேவையில்லை. ஸோ இந்த ஆர்குமெண்ட்க்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பைத்தானில் கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுற எல்லா மெத்தட்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக இந்த செல்ஃப்ங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருந்தாகணும். ஸோ பைத்தான் தானாகவே இதற்கு மதிப்பை வழங்கும். அதுக்கு நம்ம எந்த வேல்யூவை பாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட்டாகவே பைத்தான் இன்டர்பிரட்டரே அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணும். வழிமுறையில் அளவுருக்களை எடுத்துக்கொள்ளாத போதும் முதல் அளவுருவாக செல்ஃப் வரையறுக்கப்பட வேண்டும். நம்ம மெத்தடுக்குள்ளே நார்மலாக ஒரு மெத்தட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் தான், கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் சில டைம் பாஸ் பண்ணுவோம், சில டைம் பாஸ் பண்ண மாட்டோம். ஆனால் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுற எல்லா மெத்தட்ஸ்க்குமே வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வழிமுறை ஒரே ஒரு அளவுருவை ஏற்க வரையறுக்கப்பட்டால் அது 2 அளவுருவாக எடுத்துக்கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு அளவுரு அப்படின்னா நாம் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறேன். ஆனால் செல்ஃப்ங்கிற ஆர்குமெண்ட் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். அப்போ அது வந்து 2ஆக எடுத்துக்கும். அதாவது செல்ஃப் மற்றும் வரையறுக்கப்பட்ட அளவுரு. ஒன்று வந்து செல்ஃபாக இருக்கும், இன்னொன்று வந்து நாம் டிஃபைன் பண்ணுற ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ இனக்குழுவிற்கு மாறிகளை அறிவிக்கும் பொழுது வழிமுறைகள் முன்னொட்டாக இனக்குழுவின் பெயர் மற்றும் புள்ளி செயற்குறியை கொண்டிருக்க வேண்டும். அதாவது கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். கிளாஸ்க்குள்ளே நாம் ஒரு மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணுறோம், அந்த கிளாஸ்க்குள்ளே வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மெத்தட் டிஃபைன் பண்ணுறோம். மெத்தடுக்குள்ளே வேரியபிள்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த மெத்தடோட நேம் ஒரு டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இனக்குழுவின் உள்ளே வரையறுக்கப்படும் கூற்றுகள் முறையாக உள்தள்ளப்பட்டிருக்க வேண்டும். இன்டென்டேஷன் கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். 4 டேப் ஸ்பேஸ் தள்ளி உள்ளதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு செமிகோலன் வச்சு அந்த கிளாஸை எண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 கிளாஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3.
அந்த 3 கிளாஸ் வேரியபிளுக்கு 45 91 71ன்னு சொல்லி 3 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட கிளாஸ் மெத்தட். ஸோ மெத்தட் அப்படிங்கிறது என்ன, ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், நார்மலாக பைத்தானில் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணுவோம். டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும், அடுத்து ஒரு ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசஸ்க்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிற அந்த பேராமீட்டர் வந்து கண்டிப்பாக செல்ஃப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேராமீட்டராக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரூல். ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், ஒரு கோலன் வச்சு அது எண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இந்த 3 வேரியபிளை வந்து நம்ம கிளாஸுங்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெத்தடுக்குள்ளே, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸோட நேம் டாட் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நமக்கு மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இதோட 3 வேல்யூஸ் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிளாஸோட நேம் டாட் மார்க் 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3 அப்படின்னு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 3. ஸோ 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. பிரிண்ட் ஃபங்க்ஷனில் டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன கொடுத்தாலும் அது அப்படியே நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஒரு கமா கொடுத்து சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சம் அப்படிங்கிறது என்ன, ஒரு வேரியபிள். இது வந்து எந்த ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இல்லை. ஸோ இந்த வேரியபிள் வந்து என்ன, இந்த சம்ங்கிற இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணும். அடுத்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஆவரேஜ் மார்க்ஸ் ஈக்குவல் டு அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும் ஏவிஜி. ஸோ ஏவிஜி அப்படிங்கிறது இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணும், அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு வந்து இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டோட நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு நம்ம எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப். இப்போ இந்த மெத்தடை, அதாவது ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டோட நேம் என்ன, எஸ் டாட் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ப்ராசஸ் ஆஃப் கொடுத்தா மட்டும்தான் இது உள்ளே எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். எப்போவுமே பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து என்டர் ஆன உடனே கிளாஸை பார்த்த உடனே உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே அது பார்க்காது. அது எப்போ வந்து உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா எப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் கன்சிடர் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும். ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எஸ்டாட் ப்ராசஸ் ஆஃப்னு சொல்லி இந்த லைனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து உள்ள இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இதை ஆக்சஸ் பண்ணும். அப்போ தான் ப்ராசஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், டோட்டல் மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம்மை வந்து ஆக்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம் அப்படிங்கிறது என்ன, சம் வந்து student at mark 1 plus mark 2 plus mark 3. So 45 plus 91 plus 71. இது மூணையுமே ஆட் பண்ணி நமக்கு 207 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆவரேஜ் மார்க் வந்து சம் டிவைடட் பை 3. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணி 69.0 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஆட் ஈவன். ஸோ நம்ம கிளாஸோட நேம் வந்து ஆட் ஈவன் ஒரு கோலன் வச்சு எண்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு கிளாஸ் வேரியபிள் மட்டும் இருக்குது, அது என்னென்னா ஈவன் ஈக்குவல் டு 0. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டெஃப் செக் ஆஃப் செல்ஃப் கமா நம். ஸோ பைத்தானில் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோன்னா செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ பக்கத்தில் வந்து நம் அப்படிங்கிறது நாம் கொடுக்குற ஒரு பேராமீட்டர், அப்புறம் ஒரு கோலன். நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம் ஆடா ஈவனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப் நம் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 இல்லை
10 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது I 2 10 நமக்கு ரிமைண்டர் எதுவுமே கிடைக்கலனா மாடுலஸ் அப்படின்னா மீதி கிடைக்கிற வேல்யூ நமக்கு ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம் இல்லையா அந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணும் இல்லாட்டி ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும் ஸோ இப்போ n அப்படிங்கிறது ஆட் ஈவன் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ n ஈக்குவல் டு ஆட் ஈவன் ஆஃப் இப்போ வந்து எக்ஸுங்கிற இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இன்புட் பண்ணுறதுக்காக ஸோ இன்புட் ஆஃப் என்டர் எ வேல்யூ நம்ம ஒரு வேல்யூ வந்து இங்கே என்டர் பண்ண போகிறோம் அந்த வேல்யூ வந்து எப்போ கண்டிஷனை செக் பண்ணி ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னா இந்த செக் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகாது ஸோ கிளாஸை பார்த்த உடனே அது எங்கே வரும் கண்ட்ரோல் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துடும் எங்கே ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்துடும் உள்ளே இருக்கிறது எதையுமே அது பார்க்காது அப்போ என்னங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மட்டும்தான் உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ லாஸ்ட்டாக n டாட் செக் ஆஃப் எக்ஸ் ஸோ n அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் செக் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்படிங்கிற இந்த பேராமீட்டருக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஆர்கியூமெண்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் என்டரை வேல்யூ எக்ஸோட எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து என்ன நம்மக்கிட்டேருந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை கெட் பண்ணும் என்டரை வேல்யூன்னு இருக்கு இல்லையா ஸோ அது இன்டீஜராக இருக்கிறதுனால தான் நம்பராக கொடுக்க போகிறோம் அதனால இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அவுட்புட்டில் என்டர் வேல்யூன்னு கேட்குது 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து n டாட் செக் ஆஃப் இப்போ தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணும் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ 4 ஸோ அந்த 4 அப்படிங்கிறது எதில் சேவ் ஆகும் நம்மளில் சேவ் ஆகும் இல்லையா இப்போ 4 டிவைடட் பை 2 நம்ம பார்க்கும்போது 2 2s are 4 ரிமைண்டர் நமக்கு 0 வருது ரிமைண்டர் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பர் அதனால ஈவன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்து இன்னொரு அவுட்புட் பாருங்கள் என்டர் வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 5 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4 ரிமைண்டர் 1 நமக்கு மீதி 1 வருது ஸோ மீதி 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பராக இருக்கும் மீதி ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பராக இருக்கும் அதுதான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பைத்தானில் ஆக்கிகள் மற்றும் அஷிப்பிகள் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ